ஹே நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆண்ட்ராய்ட் ஃபோனை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பா, ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஃபியூச்சர்ஸ், இந்த ஃபியூச்சர்ஸ் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் தான் கிடைக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் போய் நமக்கு தேவையான ஃபியூச்சர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 7.0, அதாவது ஆண்ட்ராய்ட் நக்கெட். இந்த நக்கெட் மூலியமாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சரை வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். பொதுவாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, அந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறதும் சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆண்ட்ராய்டோட செட்டிங்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஏற்கிறது, அந்த அப்ளிகேஷனை எப்படி மூவ் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனை எங்கே செட் பண்ணுறது, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக ப்ளே ஸ்டோர் போய் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுவும் நம்ம ஃபோனில் கிடைக்கக்கூடிய செட்டிங்ஸ், அதாவது செட்டிங்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அது மூலயமா நம்மளோட அப்ளிகேஷனை எப்படி ஏற்கிறது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதுவும் இந்த ஆண்ட்ராய்ட் 7.0 மூலியமாக. வழக்கமாக அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேப் பண்ணும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய 5 வகையான ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போய் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஒரு சிங்கிள் டேப், அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் 5 வகையான ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு அப்ளிகேஷனுக்கு பக்கத்தில் ஒரு பபுள்ஸ் தெரியும். அதாவது இந்த பபுள்ஸ் எதுக்குன்னா மற்ற அப்ளிகேஷனையும் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஒரே நேரத்தில் எல்லா அப்ளிகேஷனையும் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், அதே நேரத்தில் ஃபோல்டராகவும் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வழிகளை வந்து அந்த செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வந்து வழக்கம் போல் நீங்கள் லாங் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா ஆட் ஷார்ட்கட் டு ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஹோம் பேஜில் எளிமையாக செட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து அந்த ஆப் ட்ராயரில் போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஹோம் பேஜில் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஸ்லீப். இந்த ஸ்லீப்பை வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்லீப் மோடில் செட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கும்போது வழக்கம் போல் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புங்கிற ஒரு மெசேஜ் காட்டும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். புட்டிங் திஸ் ஆப் டு ஸ்லீப் வில் ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் யூஸிங் த பேட்டரி இன் த பேக்ரவுண்ட். அதாவது இந்த ஸ்லீப் மோடுக்கு நம்ம செட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரி கரைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஸ்லீப் மோடு போனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரி யூஸ் பண்ணாது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டையும் ஸ்லீப் மோட் போனதுக்கப்புறம் ரிசீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்டேட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே மட்டுமே உங்களால் புது அப்டேட் ரிசீவ் பண்ண முடியும். நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் அன்இன்ஸ்டால். ஒரு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அந்த அப்ளிகேஷனை லாங் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலுங்கிற ஒரு மெசேஜ் வரும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் டூ யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால் திஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேன்சல் இருக்குது, ஓகே இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எளிமையாக அன்இன்ஸ்டால் ஆகிடும். அஞ்சாவதாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் ஆப் இன்ஃபோ, அதாவது அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படிங்க பார்க்கும்போது அந்த அப்ளிகேஷனை லாங் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு வந்துடும். மொபைல் டேட்டா, பேட்டரி யூசேஜ், ஸ்டோரேஜ், மெமரி, நோட்டிஃபிகேஷன், பெர்மிஷன், செட் அஸ் டிஃபால்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த அப்ளிகேஷனும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டேப்பில் வெளிப்படக்கூடிய ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.